இங்கே காணாதிருப்பாய் என்று கூறிய மகிமையின் தேவனுக்கு நன்றி. என்னையும் என் கணவரையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தி வருகின்ற மகிமையின் தேவனுக்கு நன்றி. எனது பெயர் ஸ்டெல்லா, இடம் வள்ளவிளை. நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன். நைட் தூங்குறதுக்காக சொந்தக்காரவங்க வீட்டில் நான் போவேன். அப்படி நைட்டு நான் போகும்போது வீட்டு படியிலேருந்து இறங்குவேன். வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாம்பு கிடக்குது. பயமாக இருந்துச்சு. நான் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் முடிச்சு வீடியோ காலில் அதை நான் காட்டி கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பயப்படாத, நீ நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபயர் ஸ்டேஷனில் சொல்லு, அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலேருந்து ஒரு இடத்த சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் வலை இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து நீ இந்த பாம்புக்கு மேலே போடு இப்படின்னு சொன்னாங்க. நானும் பாம்புக்கு மேலே வலையை போட்டேன். அந்த படியில் உட்காந்து நான் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு யாருமே இல்லை. என் ஹஸ்பண்டோ இல்லை இறந்து போகிற எங்கள் மாமனாரோ இருந்திருந்தா இந்த பாம்பை கண்டிப்பாக அடித்து எரிஞ்சிருப்பாங்க. நான் தனியாக இருந்ததுனால எனக்கு எதுவும் பண்ண முடியல. இப்படி நான் நினச்சிட்டு இருக்கும்போதே ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து ஆளுங்க வந்தாங்க. அந்த வலையை எடுத்து பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, இந்த பாம்பை நீங்கள் அடிக்க வச்சுருந்தீங்க இப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் இந்த பாம்பை அடிக்கவே இல்லை. நான் அடிக்கணும்னா உங்களை நான் ஏன் கூப்பிட போகிறேன் இப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இது வந்து சார பாம்பு, பாம்புங்கள்லையே ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது இதுதான். இது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்த பாம்புக்கு ஏன் அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியல, அப்போ நீங்கள் இதை அடிச்சிருக்கீங்க, அதோட தலையை பாருங்க, நீங்கள் அடிச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் அடிக்கவே இல்லை. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, மகிமையின் தேவன் என் வீட்டில் இருக்காரு. அந்த பாம்பை அடித்தார் அவர். நான் தனியாக இருக்கிறதுனால அவர் என் கூடவே இருந்தார். அடுத்து 2 நாள் கழித்து அதே வழியில் தான் நான் போவேன். எல்லா நாளுமே காலை பூஜையில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது இந்த மைக்கு மாதிரி ஒரு கம்பு, அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இப்போ இந்த மைக்கு என்னை பார்த்து எப்படி இருக்குதோ அந்த கம்பும் அப்படி தான் இருந்திருக்கு. நான் இப்படி ஃபாஸ்ட்டாக நடந்து வரும்போது அந்த கம்பு நேரே என் கண்ணில் தான் குத்திச்சு. கண்ணில் குத்தி அப்படியே நேரே கிழிச்சது. நான் அந்த கம்பை பிடிச்சேன். அதை நான் பிடிக்காமல் இருந்தால் அப்படியே நேரே கிழிஞ்சு போயிருக்கும். நான் வீட்டில் போய் கண்ணாடியை பார்த்தப்ப இந்த சைடு மொத்தம் வீங்கிருந்து, ஆனால் என் கண்ணுக்குள்ள மட்டும் எதுவுமே ஆகலை. இந்த மாதிரி மகிமையின் தேவன் என்னை பாதுகாத்தார். அதே 2 நாள் கழிஞ்சு எனக்கு பயங்கரமாக தலைவலி வரும். அப்படி வரும்போது வெயிலில் நடந்தாலோ இல்லை அதிகமான வெளிச்சம் பார்த்தாலோ அதிக சவுண்டு கேட்கும்போது என் கை காலெல்லாம் நடுங்கும். ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக மாத்திரை போட தான் செய்யணும். நான் வெளியே போயிட்டு அந்த நேரம் வந்து எனக்கு அது தலைவலி ஜாஸ்தியாக இருந்ததுனால மாத்திரை போடலான்னு நினச்சேன். இப்போ தண்ணி எடுக்கலான்னு பார்த்தப்போ தண்ணி இல்லை, டேங்க்லேயும் தண்ணி காலியாக இருந்துச்சு. மோட்ரு சுவிட்சை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடலான்னு பார்த்தப்போ சாப்பிட்டேன். ஆனால் சாப்பிட முடியல. நல்லொன்று டேப்லெட்டை போட்டுட்டு மோட்ரு ஆஃப் பண்ண மறந்து போச்சு. நான் படுத்தேன். கொஞ்ச நேரம் கழிஞ்சு 2 பிள்ளைங்க வந்து ஆண்டின்னு கூப்பிட்டாங்க. நான் கேட்டுக்கிட்ட போய் என்னம்மா இப்படின்னு கேட்டப்போ அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, சும்மா வந்தேன் ஆண்டி இப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து முஸ்லீம், வீட்டுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. அந்த பிள்ளைங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியல. நான் திரும்பி பார்த்தப்போ வீடெல்லாம் அப்படியே தண்ணியாக கிடந்துச்சு. மேலே பின்னாடியும் தண்ணி போகுது, வெளியேயும் தண்ணி சாடுது. அப்போ நான் மோட்டர் சைடு பார்த்தப்போ மோட்ரு ஓடிட்டே இருக்கு. அந்த தீஞ்ச ஸ்மெல் வரும்ல, அது வந்தாச்சு. நான் போய் மோட்டரை ஆஃப் பண்ணேன். நான் 2 மணிக்கு மோட்டரை போட்டேன். 3:15 தான் ஆஃப் பண்ணேன். மகிமையின் தேவன் பக்கத்து வீட்டிலேருந்து யாரையாவது கூட எனக்கு மோட்டரை ஆஃப் பண்ண சொல்லி இருக்கலாம். ஆனால் தெரியாத 2 பிள்ளைங்களை கொண்டு வந்து உனக்கு நான் இருக்கேன்னு திரும்ப அவர் எனக்கு சொல்லிட்டே இருக்காரு. நீ தனியாக இல்லை, நான் இருக்கேன், இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. மகிமையின் தேவன் இந்த ஆலயத்தில் ஒரு மகளை என்னை கொண்டு வர கிருபை பாராட்டினான். அந்த மகள் வந்த புதுசில் 5 நாள் தியானமும் வந்துச்சு. அவள்கிட்ட நான் கேட்டேன், தியானத்துக்கு வரியா அப்படின்னு. அவளும் வர்றதா சொன்னான். ஆனால் வீட்டில் விட மாட்டாங்க. 5 நாளும் அவளை கொண்டு போகிறதுக்கு கஷ்டம். அப்போ தான் வாலிபர் தியானம் வந்து மாற்றி வச்சாங்க. மாற்றி வச்சுட்டு மறுபடியும் சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது பிள்ளைங்களை கொண்டு வரவங்களும் ப்ரேயருக்கு வரலான்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ப்ரேயருக்கு நானும் வரலாம். அப்போ வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ப்ரேயருக்கு தானே போகிறா அப்படின்னு சொல்லி விடுவாங்க இப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட் நாள் ப்ரேயருக்கு வர முடியல, செகண்ட் ப்ரேயருக்கு தான் நான் வந்தேன். அப்படி நான் வரும்போது இந்த இறைவாக்கினர் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க.
பிள்ளைங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, பிள்ளைங்களுடைய பாவம் போகிறதுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, நான் நிற்கிற இந்த இடத்துல நிலத்துல இருந்த ஒரு செடி வந்து வளர்ந்துச்சு. அந்த செடி பார்க்கறதுக்கு முள்ளா இருந்தது. அந்த செடி கள்ளி செடி போல இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த கள்ளி செடி வந்து அக்னியினால எரிச்சதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஜெபம் முடிஞ்சு போகும்போது என்கிட்ட சொன்னா, மகிமையின் சாட்சி அவ என்கிட்ட சொன்னான், என்னைய அக்னியினால நிரப்பினாரு, வல்லமை கிடைச்சது, அந்நிய பாஷையில நான் பேசினேன். இதையெல்லாம் மகிமையின் தேவனால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. மகிமையின் தேவனுக்கு நன்றி கூறி என் எளிய சாட்சியை முடிக்கிறேன். ஹல்லேலூயா.